ஓகே. மைசெல்ஃப் திலீப். ஸோ நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு சியாட்டிகா பெயின் ஜஸ்ட் 2 months பேக் ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் டேஸ் பெயின் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் வித் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ். தென் அப்புறம் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் போனேன். 20-25 days ஐ வாஸ் பெட் ரிடன். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் இட் ஹெல்ப் ரிலீவ் த பெயின். பட் இந்த ரூட் காஸ் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஐ கேம் அக்ராஸ் சாரோடைய வீடியோ பிஹைண்ட் வுட்ஸில் பார்த்தேன். தட் வாஸ் த ஃபஸ்ட் இன்டர்வியூ. அண்ட் அது ரொம்ப டீட்டெயில்டாக தேட ஆரம்பித்தேன். பிகாஸ் தீஸ் டேஸ் யூடியூப்பில் வந்து மல்டிபிள் வீடியோஸ் வரும், ஏகப்பட்ட இது வந்துட்ருக்கோம். ஸோ எது நம்புறது எது விடுறதுன்னு தெரியாது, டு பி ட்ரூ. நான் அதுக்கப்புறம் ஸோ அந்த வீடியோவே வந்து ஒரு மோர் தென் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியல. எவ்ரி வேர்ட் ஈ ஸ்போக் நான் அத்தனையும் நோண்ட ஆரம்பித்தேன். தென் அவர் வந்துட்டு சார், அவர் வேலண்டைன் சர்டியூக் சார், அவரை பற்றி சொன்னது, அவரை பற்றி ரிசர்ச் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க வேலண்டைன் சர்டியூக் சயின்டிஸ்ட் வந்துட்டு அவங்களோட டாக்டர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆனர் பண்ணியிருப்பாங்க, யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை தேட ஆரம்பித்தேன். அவர் யார் இது ஏன்னா இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்லேருந்து இம்மிடியேட்டாக நான் அங்கேயே எங்கேயாவது சென்டர் இருந்துச்சுன்னா போயிட்டு காமிச்சிட்டு வந்துடலாம். அண்ட் மோரோவர் நான் வந்து அந்த கண்டிஷன் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெட்லேயே படுத்துகிட்டே இருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் 1 month. நான் அங்கேருந்து சென்னை ட்ராவல் பண்ணுறதுன்றது இட்ஸ் பிகாஸ் நான் ரிக்கவர் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நடக்கலாம் போகலாம், பட் நாட் ஃப்ளெக்சிபிள். அதெல்லாம் பண்ண முடியாது. திருப்பியும் நான் வந்துட்டு இங்கே சென்னை ட்ராவல் பண்ணி ரிவர்ஸ் ஆகிடுமோன்ற அந்த பயம் வேறு இருந்தது. ஸோ ரொம்ப நோண்டி சரி ஓகே மேபி ஒரு ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு ஷட் டவுன், நேரோ டவுன் டு திஸ் த டாக்டர். தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நோட ஆரம்பித்தேன் கூகுள் ரிவ்யூஸ். டு பி ஃபேக்ட் டாக்டர், ஏன்னா என்னென்ன பண்ணன்றதை சொல்கிறேன். ரிவ்யூஸ் ஆரம்பித்தேன், கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரி கூகுள் ரிவ்யூஸில் வந்து ரியலாக இது நிறைய விஷயம் இருக்குங்களா. அதுக்கப்புறம் யூடியூப்பில் தேட ஆரம்பித்தேன். யூடியூப்பில் ஒவ்வொரு ஆக்சிப்ளஸ் வீடியோஸ்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்பைன் இன் பர்டிகுலர் ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் ரிவ்யூஸ் மட்டும் எடுக்கிறது பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தேன். அதில் வந்து இன் பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு அவருடைய மொபைல் நம்பரை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரை விடலை, அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஒரு பேசினேன். இல்லை இது இப்படியா அப்படியான்ற மாதிரிலாம் கேட்டேன். அண்ட் மோர் ஓவர் டீட்டெயில் வந்து எல்லாரும் வந்துட்டு ஜென்ரிக்காக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஸ்பைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இன் லேமன் டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அண்ட் ஜென்ரிக்காக சொன்ன வார்த்தை வந்து டிஸ்க் பல்ஜ். பட் எனக்கு வந்துட்டு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருக்கு. தட் இஸ் டிஸ்க் பல்ஜு. அதை தாண்டி 3வது ஸ்டேஜ் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், அந்த நியூக்ளியஸ் வந்து வெளில வந்திருக்க ஸ்டேஜ் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் ஈவன் மோர் சிவியர். ஸோ டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் எனக்கு இருந்துட்டு அது ரெடி பண்ண முடியுமான்றது எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. தென் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ, பெங்களூர்லேருந்து எம்ஆர்ஐ எல்லாம் அனுப்பிச்சி விட்டு சார்கிட்ட பேசினேன். சார் வந்துட்டு இல்லை நீங்கள் வாங்க ரெடி பண்ணலான்ற மாதிரி தான் கேட்டார். ஸோ இங்கே வந்த உடனே இந்த மூமெண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் இஸ் சர்ஜரி என்ன பண்ண முடியும், சர்ஜரி தேவையில்லைன்றது அவர் ரொம்ப